வணக்கம். நான் பதிவிடுகிற இந்த தகவல்கள் எல்லாமே எம்ஜிஆர் ஐயா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படிக்கிற புக்கில் இருந்தும் சில பேர் சொல்கிற தகவலில் இருந்தும் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பகிர்வு. நாகர்கோயிலை சேர்ந்த எம்ஜிஆர் ஐயாவோட ரசிகர்கள் தனி பஸ்ஸில் புறப்பட்டு சென்னைக்கு வராங்க. பஸ் ராமவரம் தோட்ட வாசலில் நிற்கி நாகர்கோயிலேருந்து ரசிகர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட தெரிவிக்கப்படுது. அப்போ தான் தாய் அப்படிங்கிற வார இதழை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இதழில் லே அவுட்டு ஓவியராக ஜானிங்கிறவர் வேலை பார்க்குறாரு. அவர் நெல்லை மாவட்ட மாநாட்டுக்காக பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கறதுக்காக தயார் செய்யப்பட்ட டிசைனை இவர்கிட்ட கொடுக்குறாரு. அதை எம்ஜிஆர் ஐயா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த லே அவுட்டில் அண்ணாவோட படம் சிரிச்சாவும் எம்ஜிஆரோட படம் பெருசாகவும் இருக்குது. உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. உடனே ஜானிக்கிட்ட இந்த கட்சி எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இது அவரோட பெயரில் ஆரம்பித்த கட்சி அதோட அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவருக்கு மக்கள் தான் பெரிய பிரகாசமாக பெருசாக தெரியணும், நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு இல்லாமல் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்களோட பேர் கூட எப்படி வரிசைப்படுத்தி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரின்னு இந்த ஜானி கேட்டுக்கிறாரு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை கையோட கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாரு. அப்புறமா நாகர்கோயில்காரரை சந்திக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே நாகர்கோயிலுக்காரங்க வந்தவங்க எல்லாத்துக்குமே சூடான இட்லியும் கருவாட்டு குழம்பும் பரிமாறப்படுது. அதுக்கப்புறம் தான் இவர் அவங்கக்கிட்ட எல்லாத்திட்டையும் விசாரித்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு பெரியவர்கிட்ட நாகர்கோயிலுக்கு 3 மைல் தூரத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்து பேரை சொல்கிறாரு. அந்த கிராமத்தில் உள்ள ஒரு வயசான அம்மா குறிப்பிட்டு அந்த அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அந்த பெரியவர், எப்படி உங்களுக்கு அந்த அம்மாவை தெரியும்? அந்த அம்மா நல்லா இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, சரியான கவனிப்பு இல்லைங்க, அப்படி முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெரியவர் கேட்ட கேள்விக்கு எம்ஜிஆர் ஐயா 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த அம்மா இருக்கிற கிராமத்து வழியாக காரில் போகும்போது கார் ரிப்பேராக போச்சு, ராத்திரி 12 மணிக்கு ரிப்பேர் செய்யறதுக்காக யாருமே கிடைக்கல. அப்போது அந்த அம்மாவோட குடிசையில் தான் ராத்திரி முழுசும் நானும் என்னோடய நண்பர்களும் தங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கும் வெளியில் எங்கேயுமே ஏற்பாடு பண்ண முடியாத சமயத்தில் அந்த அம்மா தான் ராத்திரியில் தண்ணி ஊற்றி வச்ச பழைய சோத்துக்கு சாலக்கருவாடை சுட்டு எங்கள் பசியெல்லாம் ஆற்றி விட்டாங்க. அதனால் அன்னைக்கு எங்கள் பசிக்கு சோறு போட்ட தாயாக இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். உடனே அதுக்கப்புறமா இவர் காருக்குள்ளே ஏறக்கு முன்னாடி காருக்குள்ளே இருந்த சால்வை ஒன்று எடுத்து கொடுத்து நிறைய பணக்கட்டும் பொட்டலமாக சுருட்டி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட போய் உங்கள் மகன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் டெய்லி 1000 பேர் 1,00,000 பேருன்னு பார்க்குறாரு. இருந்தால் கூட 30 வருஷத்துக்கு முன்னாடி நள்ளிரவில் ஒரு அம்மா போட்ட பழைய சோறை ஞாபகம் வச்சுட்டு அவங்களுக்காக இது மாதிரி செய்கிறதோடு இல்லாமல் இது முதலமைச்சர் எம்ஜிஆர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லாமல் உங்கள் மகன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு வியப்போடு பார்க்குறாரு அந்த பெரியவர்.